Hi everyone, welcome back to my channel. So நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா 12th ஸ்டாண்டர்ட். ஸோ 5 மார்க்ல 5 மார்க்குமே அட்டன் பண்றதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்ட தான் இருக்கும். இந்த 10 கொஸ்டின் நல்லா தரவா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. 5 மார்க் உங்களால அட்டன் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் மினிட்ல இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு வேற என்ன வீடியோ வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது வந்து 5 மார்க் மட்டும். உங்களுக்கு முழுசா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருப்பேன், கிளிக் பண்ணி பாத்துக்கங்க. 5 மார்க் சாப்டர் 1 பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 3 क्वेश्चन நீங்க படிச்சே ஆகணும். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா 2 क्वेश्चन. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட் இஸ் கால்டு பாராமீட்டர் அண்ட் பாராமீட்டர் வித் டைப் அண்ட் வித்அவுட் டைப். another ஒன் வந்து பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷனை எக்ஸ்பிளைன் பண்றது. அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் क्वेश्चन. ஓகேங்களா, இது ரெண்டும் கண்டிப்பா கேட்கக்கூடியது. இல்ல உங்களுக்கு டைம் இருக்குது என்னால இன்னொரு क्वेश्चन படிக்க முடியும் அப்படின்னா ஃபோர்த் क्वेश्चन இன்டிஜர் இம்ப்ளிமெண்டேஷன் பாத்துக்கங்க. சோ அடுத்தது செகண்ட் சாப்டர்ல ஒரே ஒரு क्वेश्चन, ரெண்டாவது क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். why list can be called pairs அப்படின்னு இருக்கும். அது வாட் இஸ் லிஸ்ட், why list can be called pair அப்படின்னு இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन which is LEGB ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா, another ஒன் பாத்தீங்கன்னா characteristics of modules. இது பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா ஒரு 5 மார்க் கேட்டுவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒன்னு, தேர்ட் யூனிட்ல ஒன்னு, செகண்ட் யூனிட்ல அந்த क्वेश्चन 3 5 மார்க் கிட்ட அட்டெண்ட் பண்ணிரலாம். ஃபோர்த் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரே ஒரு क्वेश्चन தான், characteristics of algorithm. ஒருவேளை உங்களால படிக்க முடியும் அப்படின்னா characteristics of algorithm, linear search algorithm, bubble sort algorithm, binary search algorithm, இது நாளையும் பாத்துங்க. பட் வெரி இம்பார்ட்டன்ட் characteristics of algorithm. ஓகேங்களா, சோ அடுத்தது 5th யூனிட்ல பாத்தீங்கன்னா tokens in python. third question tokens in python. what are the tokens in python? வெரி இம்பார்ட்டன்டான क्वेश्चन. சோ இன்னொன்னு உங்களால படிக்க முடியும் அப்படின்னா input and print function பாத்துக்கங்க. அது செகண்ட் क्वेश्चन. சாப்டர் 6ல ரெண்டு क्वेश्चन இம்பார்ட்டன்ட். அந்த ரெண்டுல இருந்து கண்டிப்பா ஒன்னு கேட்டே தருவாங்க. ஒன்னு வந்து for loop ஸ்டேட்மெண்ட், இன்னொன்னு வந்து if else elif ஸ்டேட்மெண்ட். சோ இந்த ரெண்டுல இருந்து ஷூரா ஒன்னு கேட்பாங்க. சாப்டர் 7ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அண்ட் பில்ட் இன் ஃபங்க்ஷன் क्वेश्चन நம்பர் 1 and 3 இது ரெண்டுல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. சாப்டர் 8ல ஸ்ட்ரிங் ஆபரேட்டர்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. சாப்டர் 9ல பாத்தீங்க அப்படின்னா நெஸ்டட் டியூபிள் அண்ட் செட் ஆபரேஷன்ஸ் இது ரெண்டுல இருந்து ஒன்னு. சாப்டர் 10ல வந்து ஒரே ஒரு क्वेश्चन வெரி இம்பார்ட்டன்ட், கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் கண்டிப்பா கேட்பாங்க. சோ திஸ் இஸ் த லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चंस டு அட்டெண்ட் ஆல் தி 5 மார்க் 5 out of 5 அட்டெண்ட் பண்றதுக்கு. சோ 25 out of 25 மார்க் வாங்கலாம். கண்டிப்பா நாளைக்கு எக்ஸாம்ல இந்த 5 மார்க் क्वेश्चंस இதுல இருந்து தான் வரும். சோ மறக்காம இத நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஆல் தி பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.